லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது பாருங்க, சும்மா அது இதெல்லாம் பேசாதீங்க. ஆமா, அவர்கிட்ட சொல்லி ஒழுங்கா என் பிள்ளைங்களை என்கிட்ட அனுப்ப சொல்லுமா. எதுக்குங்க இப்போ தேவையில்லாம பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பிரச்சனை? அவங்கள அனுப்பி விடுங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சீதா? பிள்ளைங்க வந்து அவளை கூட்டு போக சொல்லு. ஏய் வாங்கடி, அதான் அவரே சொல்லிட்டார்ல, வா. இப்பதான் என்னமோ தாத்தா மேல ரொம்ப பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. வா இங்க வாங்கடி. அதெல்லாம் ரெடி பண்ணி பேசிதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. நீ என்னதான் வாயில கூப்பிட்டாலும் அதுங்க வராதுங்க. போய் கைய பிடிச்சு தர தரன்னு எடுத்துட்டு வந்ததா ஆச்சு. அப்படியே நிக்கிறாளுங்க. அடடடடடடா, இத பாருங்க, மாமா இப்பதான் சுட சுட ஒரு ஃபைட் சீன் பண்ணிட்டு வந்துக்கிறாப்புல. பேக் டு பேக் ஸ்டண்ட் வச்சா அவரு கொஞ்சம் சிரமமா இருக்குமா இல்லையா? டேய் மாமா, ஆண்டி ஏன் நீ உங்க புள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு ஒண்ணுமே கண்டுக்கல. இப்ப வாவான்னு சொன்னா அதுங்க எப்படி வரும்? என் பிள்ளைங்களுக்கு நான் என்னடா குறை வச்சேன்? நீ எல்லாம் சொல்ற அளவுக்கு வந்துட்ட. ஏய், காவியா ஸ்கூலுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவளுக்கு என்ன, டெய்லி என்ன போயிட்டு இருக்கா இல்ல? ஆமா ஆமா ஆமா. போன மந்த்லி டெஸ்ட்ல என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் நல்ல மார்க்ஸ் தான். அவதான் நல்லா படிக்கிற பிள்ளையாச்சே இல்ல செல்லக்குட்டி? சூப்பர் 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 சூப்பர். சரி, கடைசியா ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எப்ப போன? அது எப்ப போனேன்? சரி, உன் பிள்ளைங்க கிட்ட மொபைல் போன் இருக்கா? அப்பா, படிக்கிற வயசுல அதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் இன்னும் வாங்கி தராம இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நானு. இதுதான் நீ பிள்ளைங்களை வளர்க்குற லட்சணம். அப்ப என்னைக்கு மண்டையை போடுவான், தின்ன எப்ப காலியாகும், 5 லட்சமோ 10 லட்சமோ கிடைக்கும், முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிட்டு போகலான்னு இங்க வந்து டேரா போட்டு உட்கார்ந்துருக்குற. எவன் குடியே கெடுக்கலான்னு இவங்க கூட சேர்ந்து நீ பாத்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க ஓங்கூடி கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போயிட்டு இருக்கு. அப்பா, இது பாருங்க, கட்டி கொடுத்ததோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு. ஏன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இப்ப உங்க பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க யாரு? நான் தாத்தா. குழந்தைங்க மேல அப்பா அம்மாக்கு இல்லாத உரிமை தாத்தா பாட்டிக்கு மட்டும் வந்துருமா? எங்க போனாலும் இதெல்லாம் செல்லாதுப்பா. இரு, அப்பா அம்மா குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யலன்னா அப்புறம் அதை வேற யாரு செய்வா? தாத்தா தான் செய்யணும். இது பாருங்கப்பா, நானாச்சும் அப்பா வச்சுன்னு ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இது மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ஓ, நான் மட்டும் இப்போ ஒரு போன் பண்ணனு வைங்க, அப்புறம் மேட்ரே வேற மாதிரி ஆயிடும். வேணான்னு பாக்குறேன்ப்பா. சரி, போன் பண்ணி வர சொல்லு. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆமா ஆமா. இருங்க, உங்களை ஒரு வழி பண்றேன். நீ பயமாகுது நீ. சரி, 2 பேரும் தாத்தா கூட உட்கார்ந்து ஜூஸ் எடுத்து வரேன். பாருங்க. டேய் பாண்டி, பிள்ளைங்களோட பேக் எல்லாம் எடுத்து உள்ள வை. போய் ஜூஸ் எடுத்துக்கோ. காவியா, இந்தா எடுத்துக்கோங்க. ஏய் உமா, நீ எதுக்கு என் பிள்ளைங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க? பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரமாச்சு, அன்னைக்கு சாப்பிட்டுச்சா இல்லையான்னு கேட்கறதுக்கு உனக்கு யோகியதை இல்ல. அவதான் ஏதோ குடிக்க கொண்டு வந்து தர்றா, அத நீ கேள்வி கேட்கறியா? இருங்க இருங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். என் புருஷனுக்கு நான் போன் பண்ணிட்டேன். முதல்ல இங்க வரட்டும். அவரை பத்தி யாருக்கும் இங்க ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு தானே பார்க்க போறீங்க. இதோ வந்துட்டார்ல. பாத்தீங்களா, வந்துட்டார்ல. என் சிங்கம் கலை இறங்கிருச்சு. வாங்க, என்னங்க வாங்க. போய் வர சொல்லு உன் பாட்ஷாவை, நாங்களும் பாக்குறோம். அது மாணிக் பாட்ஷாவா
இல்ல மளிகை கடை பாதுசாமான்னு பார்ப்போம். அப்பா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம். இருக்கு உங்களுக்கு. மாமா பாருங்க. எங்க பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? எங்க அப்பா நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் கூப்பிட்டாலும் அனுப்ப மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காருங்க. ஏங்க உங்க ஸ்டைல்ல இப்ப என்னன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. ஏங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம நின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கேளுங்க. அண்ணே, இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கும் தெரியும். அந்த பக்கம் எதுவும் சாஞ்சிராதீங்க. ஐயோ என்னாச்சுங்க? பாத்துங்க, ஒழுங்கா நில்லுங்க. ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏங்க ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க சொன்னா என்ன ஆடிட்டு இருக்கீங்க? கேளுங்க, என்னாச்சு உங்களுக்கு? நீ என்னடா அண்ணே ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு வந்துக்கிறாப்புல. தண்ணியா? டேய் ரெடி பம்ப்ல கூட தண்ணி அடிக்க மாட்டாரா? நான்லாம் ஆளை பார்த்தோன்னா அந்த தோட்டத்திலே கண்டுபிடிச்சிருவேன். ஃபுல்லா குடிச்சுக்கிறாப்புல. நம்பிக்கை போய் ஊது சொல்லுவோம். டீ காஃபி கூட குடிக்க மாட்டாரா என் புருஷன்? ஏங்க என்னங்க உங்களை பத்தி அப்படி எல்லாம் சொல்றான்? ஏதாவது பேசுங்க. என்ன ஒரு மாதிரி இருக்காரு. தங்கச்சி. தங்கச்சியா? நானா? நீதான் தங்கச்சி. பெரிய மச்சான் எங்க? அவர் வேலை விஷயமா ஃப்ரெண்டு பார்க்க போயிருக்காரு. மச்சானோட போட்டோவை பேப்பர்ல பார்க்கும்போது எவ்வளோ பெருமையா இருந்துச்சு தெரியுமா? நான் அப்பவே இவளை மாலை வாங்கிட்டு வர சொன்னேன். இவதான் அதெல்லாம் வேணாங்க, எதுக்கு வீண் செலவுன்னு சொல்லிட்டா. அத்தை வணக்கம் அத்தை. நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யார வேணாலும் கூட வச்சுக்கோங்க, ஆனா இவளை மட்டும் கூட வச்சுக்காதீங்க. ஏங்க நான் என்ன கேட்க சொன்னா நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இருடி, வீட்டுக்கு வந்தா ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க வேண்டாமா? மரியாதை தெரியாதவளா இருக்க? யார்? நானு. ஆமா, என் சின்ன மச்சான் எங்க? சின்ன மச்சானா? என் சிங்க குட்டி எங்க? ஏங்க அவனை கேக்குறீங்க? இல்ல, அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண போறானாம, என்கிட்ட சொல்லவே இல்ல. சரி அதை விடு. கல்யாணம் வச்சிருக்கானே இந்த மாமனை கூப்பிடு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஏண்டி நீதான் அப்படின்னா உன் குடும்பமும் மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு. அத்தை, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளன்னா என்னை கூப்பிட்டுருக்கணும்ல. தம்பி, தம்பியா? நம்ம 2 பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி ஆகி போச்சு. உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போட்டு தனியா இருக்கா, என் பொண்டாட்டி என் கூட சண்டை போடாம தனியா இருக்கா. இது எப்படி இருக்கு? ஆனால சகல உங்க நிலைமை என்னோட ரொம்ப மோசமாகுது. நானாவது சண்டை போட்டு பிரிஞ்சேன், நீ சண்டை போடாம பிரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் தாங்க முடியாம தான் இன்னைக்கு நான் சரக்கு போட்டு வந்தேன். பிள்ளைங்களை பத்தி கேட்க சொன்னா அது தவிர எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க. தங்கம், என் செல்லக்குட்டி, நான் பெத்த தங்கங்களே. என்னங்க மாப்பிள்ளை? என்னங்க எந்திரிங்க. என்னங்க குடிச்சிட்டு மானத்தை வாங்காதீங்க. எந்திரிங்க, வாங்க. பாத்துக்க, இதுதான் அவரோட நிலைமை. ஐயோ, நான் விட்டுட்டு வரும்போது நல்லா தானே இருந்தாரு. பச்சை புள்ளைய இந்த ஃப்ராட் பையல கூட்டிட்டு போய் கெடுத்து வச்சிருக்கான். ஏங்க எந்திரிங்க. ஆமா,
உன் புருஷன் பச்சை புள்ள அவரை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஃபீடிங் பாட்டில்ல அப்படியே சரக்கு ஊத்தி கொடுத்துட்டாங்க. அப்பா நீங்க தான் அவருக்கு ஊத்தி கொடுத்து இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்கப்பா. அடிச்சேன்னு வச்சுக்க மூஞ்சி அப்படியே திரும்பிக்கும். மரியாதையா பேசு. நீ திமிர் எடுத்து போய் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. உன் புருஷன் வெளியே எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து இங்க வந்து விழுந்து கிடக்குறான். நான் என்ன பண்ணுவேன்? உன் மாமனார் மாமியார் உன் மச்சினை வீட்டுக்கு போய் 6 மாசம் ஆகுது. உன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏய், அவனை அப்படியே வெளியே இழுத்துட்டு போய் தலையில தண்ணியை ஊத்தி விடு. அம்மா, குழந்தைங்களை ஒரு ரூம்ல படுக்க வச்சுக்க. என்னங்க எந்திரிங்க வாங்க. வாங்க குச்சிரம்மா. ஏங்க எந்திரிங்க. யோ காதுல விழ எந்திரியா. வா. யோ வாங்குங்க. மேகலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஐயோ என்னால முடியாது, அப்படியே தூக்கிட்டு போயிடுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பட்டையும் கொட்டையும் வந்து நிக்கிறாரு பாரு. ஏய், தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு நீ அவரை திட்டுறியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? குடிச்சிட்டு வந்து நடு வீட்டுல குப்புற அடிச்சு விழுந்தது நானா இல்ல அந்த ஆளா? நீ குடும்பத்தை பாத்துக்காம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா பேசுற மாதிரி நீயும் பேசாதம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். அவர் மலர் ரவி குடும்பத்தை பிரிச்சு வச்ச மாதிரி இப்ப ஏன் குடும்பத்தை பிரிக்க பிளான் பண்ணிருக்காரு. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அம்மா, எதுக்குமா நீ அடிச்ச இப்போ? ஏண்டி நீயே உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுதானே இருக்க. இதுல என்ன அவர் பிரிக்க வேண்டியது இருக்கு? ஒழுங்கா பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போயிட்டே இரு. போறேன். அவர்கிட்ட பேசிய புள்ளைங்க ரெண்டையும் அனுப்பிச்சு விட சொல்லு. நான் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறேன், நீங்க நிம்மதியா இருங்க. பேசுமா. நான் என்னடி பேசுறதுக்கு இருக்கு? பிள்ளைங்க வேணும்னா நீங்க 2 பேரும் பேசுங்க. என்னங்க நான் பேசிட்டு இருக்கும்போதே பொசுக்கு நடிச்சிருவாரு. நீங்க பேசுங்க. நான் என்ன பேசுறேன்? ஏய் பேசுங்க. மாமா. சொல்லுங்க மாப்ள. இல்ல மாமா, நேத்து தப்புதான்னு ஒத்துக்கிறேன். என்ன தப்பு நடந்துச்சு? பாருங்கம்மா, என்ன பண்றது? பொறுமையா அவர் சொல்றத கேளு. சொல்லுங்க, என்ன தப்பு நடந்துச்சு? என்ன தப்பு நடந்துச்சுன்னு நினைப்புல இருக்கிற அளவுக்காவது நிதானம் இருந்துச்சா? உலகத்தில் இருக்கிறதுலயே மோசமான பழக்கம் இப்படி அளவுக்கு அதிகமா குடிக்கிறது தான். சின்ன பிள்ளையில ஒரு கதை சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? சாத்தா ஒருத்தனை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட 3 தப்பான காரியங்களை பண்ண சொல்லுவேன். அதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் பண்ணிட்டேன்னா உன்னை விட்டுறேன்னு சொல்லிச்சான். அவனும் என்னன்னு கேட்டானா. ஒரு ரூம்ல ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு, ஒரு பாட்டில் சாராயம், 3மே இருந்துச்சான். அதை காட்டி அந்த குழந்தைய கொல்லணும், இல்ல அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணணும், அதுவும் இல்லைன்னா அந்த சாராயத்தை குடிக்கணும்னு சொல்லிச்சான். அவனும் யோசிச்சு பார்த்து இந்த கொலை பண்றது பலாத்காரம் பண்றதை விட சாராயம் குடிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு, அது நம்மளோட போகட்டும்னு சொல்லி அதை எடுத்து குடிச்சிட்டான். கொஞ்சோண்டு குடிச்சதுக்கு அப்புறம் நிறைய குடிக்கணும் போல இருந்துச்சான். மேலேயும் குடிச்சான். அப்புறம்தான் அவனுக்கு போதை கண்ணை மறைச்சது. அந்த பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்திருக்கான். அந்த நேரத்துல தொந்தரவா இருந்த அந்த குழந்தைய கொன்னுட்டான். எல்லா தப்புக்கும் அடிப்படை காரணம் தன்னிலை மறந்து போறதுதான். அளவுக்கு அதிகமா குடிச்சு குடிச்சு
சுயநனவு இழக்கிற அளவுக்கு நாம குடிச்சோம்னா அதுக்கப்புறம் நாம எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்களா போயிடுறோம். இல்ல மாமா, நான் இனிமே குடிக்க மாட்டேன். என் பிள்ளைங்களை என் கூட அனுப்பி வைங்க, நான் கூட்டு போறேன். இப்போதைக்கு பிள்ளைங்களை உங்களை நம்பி நான் அனுப்ப முடியாது. மாமா, நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. ஏன் ஏன் அது என்ன எங்களை நம்பி அனுப்ப முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஏய், நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. உன்னை நம்பியெல்லாம் அனுப்பவே முடியாது. நீ என்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருந்திருக்க உன்னை நம்பி அனுப்புறதுக்கு? பேசாம வாயை மூடிட்டு இரு. மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. இனிமே நான் குடிக்க மாட்டேன் மாமா. அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். இன்னைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு நீங்க குடிக்காம இதே மாதிரி தெளிவா வந்து உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. நான் அனுப்பி வைக்கிறேன். என்னப்பா இப்படி யோசிக்கிற? நான் ஒன்றும் பெருசா கேட்கலையே. சாயந்தரம் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகும்போது குடிக்காம வான்னு தானே கேட்கிறேன். முடியுமா முடியாதா? முடியும் மாமா. இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் நிதானமா வாங்க. மத்த பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சரி. மாமா, இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குடிச்சா என்ன பண்றது? நானும் அவனை பத்தி வெளியில விசாரிச்சேன். பாப்போம், இன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம வர்றான். நானு இன்னைக்கு குடிக்காம வந்தா நாளைக்கு குடிக்காம வான்னு சொல்லுவாரு. நாளைக்கு குடிக்காம வந்தா நாளை கழிச்சு குடிக்காம வான்னு சொல்லுவாரு. அப்படிதானே மாமா? மாமா, எனக்கு டவுட் மாமா. என்ன? குடியார பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மெய்யாலமா மாமா? அவன் என்ன இப்ப குடிச்சிட்டா சொன்னான்? தெளிவா இருக்கும் போதானே சொல்லிட்டு போனான். கரெக்டு மாமா, கரெக்டாக தான் பேசுறீங்க. சாயங்காலம் பார்த்துப்போம். ஏ ரேவதி, எங்க உன் புருஷன் என்ன ஆளக்கணும்? அதெல்லாம் வர நேரம் தான், கரெக்டா வந்துருவாரு. அவர் உட்காந்துருக்கிற தோரணையை பார்த்தா உன் புருஷன் ஒழுங்கா வந்து சேர்ற மாதிரி தெரியலையே. இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துன எனக்கு தெரியாதாடா? கண்டிப்பா வந்துருவாரு. ரெடியாக தான் வந்துருவாப்புல. வரட்டும் வரட்டும். வாங்க. இதோ வந்துட்டார்ல. சொன்ன பேச்சு மாறாம வந்துட்டார்ல. எனக்கோ ஒரு நாள் எவனோ ஒருத்தன் கம்பல் பண்ணி அவரை குடிக்க வச்சுட்டான். உடனே அவர் பெரிய குடிகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துட்டேன், அதனாலதான் அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேச்சுடா! அப்பா பாப்பா பாப்பா போதா குறைக்கு. இன்னைக்கு காலையில நல்லொழுக்க கதை நீதி போதனைன்னு எவ்வளோ டார்ச்சரப்பா பாப்பா. வந்துட்டார்ல, வந்து சொன்ன மாதிரி நின்னுட்டார்ல, அப்புறம் என்ன? ஏய், உங்க தாத்தா கூட இருந்ததெல்லாம் போதும். முதல்ல எல்லாத்தையும் பையில எடுத்து போட்டு வாங்க. எல்லாரும் கிளம்பலாம் வாங்க, சீக்கிரம். மா, நான் போய் இவங்க எல்லாரும் வீட்டுல விட்டுட்டு கூடவே ஒரு வாரம் இருந்துட்டு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு அப்படியே மாமனார் மாமியாரையும் வர வச்சுட்டு அப்புறமா அப்புறம் நீ தம்பிங்களா அக்கா இல்லாம ஒரே ஒரு வாரம் மேனேஜ் பண்ணிக்கோங்கடா. நான் திரும்ப வந்துடுறேன். எங்க போயிட்டு போறேன்?
ராஜா ஆ. பொழுதன்னைக்கும் வீட்லயே இருக்காம போய் ஒரு நல்ல வேலையா தேடி கண்டுபிடிக்கிற வழியை பாரு. சரியா? போய் தொலை. அப்புறம் மேகலா, நான் வரதுக்குள்ள நீ உங்க அம்மாவும் சேர்ந்து அடுத்த எபிசோட ஆரம்பிச்சிடாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலான்னு. சரி. ஏப்பா பாண்டி, பிள்ளைங்களை அனுப்பிச்சுடுறா. அத உன் புருஷனை சொல்ல சொல்லு. ஏங்க என்னங்க அப்படி நின்னுட்டு இருக்கீங்க? ஏதோ நேத்து தெரியாம குடிச்சிட்டு வந்தீங்க, அதனால தலை குனிஞ்சு நின்னீங்க. இன்னைக்கும் ஏங்க அதே மாதிரி நிக்கிறீங்க? அதான் அஞ்சா சிங்கம் மாதிரி வந்து நிக்கிறீங்களே பாக்குறதுக்கு. சும்மா சொடக்கு போட்டு அனுப்பியா என் பிள்ளைங்கள? சும்மா கெத்தா சொல்லுங்க, கூப்பிடுங்க. அட இதுல அவரை பார்த்து ஸ்டைல ஒரு சொடக்கு போடுங்க, போடுங்க. என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அப்படியே நிக்கிறீங்க? போட போறீங்களா இல்லையா நீங்க? ஏங்க ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க ஏங்க என்னங்க 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 ஆச்சு உங்களுக்கு? என்னங்க எந்திரிங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னங்க ஐயோ என்னங்க என்ன பாருங்க, எந்திரிங்க. ரைட்டு, சோலி முடிஞ்சது. அம்மா இது தெரியாதே, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் பசங்களுக்கு. வந்துடா நீங்க சீக்கிரம் வந்துரு. வந்துடுவோம்மா. இப்ப நான் என்ன பண்றது? காவியா, கண்மணி வாங்க, நம்ம உள்ள போய் படிக்கலாம். வா, பேக கொடு. முதல்ல அவரை கூட்டிட்டு போ. ஐயோ என் மானமே போகுது. ஏங்க எந்திரிங்க, எந்திரிங்க போங்க. வாங்குங்க.